இந்த ஓசைதான் ஓம் என்கின்ற பிரணவம். பிரணவம் நிறைய பேர் கேட்க, பிரணவம்னா என்ன? பிரணவத்துக்கு பொருள் தெரியாதான். பிரணவம் என்றால் பரம்பொருள் என்று அர்த்தம். தன்னை கடந்து நின்ற பரம்பொருள், பறை பரன். பரன் என்றால் சிவம், சிவம் சக்தி என்ற நிலையிலே பரம்பொருள் என்பதுதான் பிரணவமாக குறிக்கப்படுகின்றது. அரக்கனை, அங்கே ஆடு என்பது அரக்கனை அழிப்பதாக பொருள், இங்கே சேவல் என்பது ஒரு அரக்கனை அழிப்பதாக பொருள். என்னுடைய அரக்கத்தனத்தை நான் வெட்டுகிறேன், அரக்கத்தனத்தை அழிக்கிறேன் என்பதுதான் மக்கள் மத்தியில் தவறாக போய் ஆட்டவிட்டு மாட்டவிட்டு என்பதாக மாறி போய் கிடக்கின்றது. எனவே யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இதுல நெய் என்பதற்காக தான் நான் அழுத்தி சொன்னேன் ஐயா. இப்ப பஞ்சாமிரதத்துல, பழனி பஞ்சாமிரதத்துல நெய் கலக்கப்படுதா? 1000 ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. பஞ்சாமிரதத்தில் தேன் தான் சேர்க்கப்படுகின்றது. நீங்க தேனையும் நெய்யையும் சரிசமாக சேர்த்தால் அது விஷமாக மாறிவிடும். திருத்தணியில் முருகப்பெருமான் காதல் மனம் கொண்டு வள்ளியை மனம் புரிந்த இடம் அங்கே. முருகர் ஏன் மலை மேலதான் ஏறி நிப்பாரா? நிலப்பகுதியில ஏன் அவர் கோபித்து கொண்டோ இல்ல அங்க ஏன் அவருக்கு கோயில்கள் அப்போதே எழுப்பப்படல? வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குக்கு மீடியாவின் அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சி. நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காரைக்குடி பழ பாஸ்கரன் சிவாச்சாரியார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. ஓம் என்ற சொல் பிரணவத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றோம். அந்த ஓம் என்ற சொல் இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒலிக்கப்படுது. அப்போ அந்த ஓம் என்ற சொல் முருகனுக்கு உரியது அப்படின்றாங்களே, அது உண்மையா? அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீர்கள். ஓம் என்ற பிரணவம் வடிவம் என்று சொன்னீர்கள். அதிலே படைப்பினுடைய குறியீடு நுட்பம் இருக்கிறது. ஓம் பிரபஞ்ச வெளியில், வான வீதியில் என்ன அலைகளாக உச்சரிக்கக்கூடிய ஓசை, ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கு சொல்லி கேட்டவங்க ஞானிகள், இன்றைக்கு அறிவியலாளர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அதை ஓம் 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 என்று ஒலிப்பதாக சொல்கிறார்கள். பிற மதத்தவர்களும், மதம் என்று சொல்ல முடியாது, சமயத்தவர்களும் அதைத்தான் வெவ்வேறு வழிகளில் சொல்கிறார்கள். ஒருத்தர் ஆமன் என்கின்றார்கள், ஒருத்தர் மாத்தி அந்த ஓம் என்பதை வெவ்வேறு பேர்களில் சொல்கின்றார்கள். வான வீதியில் ஒலிக்கக்கூடிய அந்த ஓசைதான் ஓம் என்கின்ற பிரணவம். பிரணவம் நிறைய பேர் கேட்க, பிரணவம்னா என்ன? பிரணவத்துக்கு பொருள் தெரியாதான். பிரணவம் என்றால் பரம்பொருள் என்று அர்த்தம். தன்னை கடந்து நின்ற பரம்பொருள், பறை பரன். பரன் என்றால் சிவம், சிவம் சக்தி என்ற நிலையிலே பரம்பொருள் என்பதுதான் பிரணவமாக குறிக்கப்படுகின்றது. எனவே பிரணவ அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, ஒரு செயலை செய்கின்ற போது முழுமையாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும், முழுமையாக தெரிந்து கொண்டு செய் என்பதற்காகத்தான் எல்லாம் குறியீடாக தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டவை. அகரம் உகரம் மகரம். இப்போ அகாரம் படைத்தல், காத்தல், அழித்தல், அதோடு ஓசையற்ற ஒரு ஒளி என்று நிறையா தத்துவார்த்த ரீதியாக நிறையாக சொல்வார்கள். நாம் பிரணவம் என்பதை பரம்பொருளாக பெருமானாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வான வீதிகளில் ஒலிக்கின்ற ஓசையாக ஓம் என்ற ஓசை, இந்த காற்றினுடைய எண்ண அலைகளால் வான வீதியில் ஒலிக்கக்கூடிய ஓசை ஓம், அதை நாம் பரம்பொருளாக வணங்குகின்றோம். இதுதான் அதனுடைய தாத்பரியம், பூரண்மை. வேலும் மயிலும் முருகனுடைய ஆயுதமா? இது புராணத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட ஒரு செய்தி. நமக்கு கந்த புராணம் படிச்சிருக்கிறோம், சூர சம்ஹாரம் படிச்சு, கந்த சஷ்டி விழாலாம் படிச்சிருக்கிறோம். சூரபத்மனை அழிக்க அவன் மாமரமாக மாறி நிற்கிறார், ஒரு வேலை விட்டு இருக்கிறார். இரு கூறுகளாக பிளந்துருகிறது, ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாக வருகிறது. இங்கு என்ன குறியீடு என்று சொன்னால், மயில் என்பது ஆணவத்தினுடைய அடையாளம். ஆணவத்தை என்றைக்கும் காலின் அடியிலே வைத்திருக்க வேண்டும். சேவல் என்பது உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. காலை வேளையில சூரியன் உதிக்கின்ற போது சேவல் கூவுகின்றது, ஒரு விடியலினுடைய அடையாளமாக. ஆகவே மயில் என்பது ஆணவத்தினுடைய அடையாளம், சேவல் என்பது ஒரு விடியலினுடைய ஒரு ஒளி பிளம்புகள், அஞ்ஞான இருள் அகன்று ஞான பேரொளி பரவுகின்ற அடையாளமாக சேவலை வைத்திருக்கிறார். எனவே இரண்டையுமே அவர் வைத்திருப்பதனுடைய தன்மை இந்த நோக்கம்தான். மயில் என்பது ஆணவம், ஆணவம் அடங்கி இருக்க வேண்டும். சேவல் என்பது அறிவினுடைய வெளிப்பாடு, வெளிச்சத்தினுடைய ஊற்று, ஒரு நல்ல சிந்தனைகளுடைய வரவு என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் சேவலை கையில கொடியா பிடிச்சிருக்கிறார் என்பதாக அடியவனுடைய கருத்து. இப்ப சேவல் கொடி முருகனுடையது அப்படின்னா பல கோயில்கள்ல சேவலை பலியிடுறாங்களே, இது நியாயமா? மக்களுடைய எண்ணங்களில் ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு உணர்வு. சேவல் என்றால் அவர்களுக்கு என்ன உணர்வு வருகிறது? அது அரக்கன், அரக்கன், அரக்கனை பலியிட வேண்டும். இப்போ பல ஆலயங்களில் ஏன் சேவலும் கோழியும் ஆடும் பலியிடப்படுகின்றது?
புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இலக்கியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? ஆடு என்பது அரக்கனினுடைய வடிவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அரக்கணத்தை அழிப்பது, அரக்கனை, அங்கே ஆடு என்பது அரக்கனை அழிப்பதாக பொருள், இங்கே சேவல் என்பது ஒரு அரக்கனை அழிப்பதாக பொருள். என்னுடைய அரக்கத்தனத்தை நான் வெட்டுகிறேன், அரக்கத்தனத்தை அழிக்கிறேன் என்பதுதான் மக்கள் மத்தியில் தவறாக போய் ஆட்டவிட்டு மாட்டவிட்டு என்பதாக மாறி போய் கிடக்கின்றது. எனவே பொதுவாக தத்துவார்த்த ரீதியான உண்மை, நம் மனங்களில் கூடியிருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை பரவச் செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான பொருள். எனவே ஆடு வெற்றம் கோழி வெற்றம் என்பதெல்லாம் காலத்துக்கு உதவாத பொருந்தாத செயல்கள், கதைக்கு உதவாத செயல்கள். எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ண வேண்டும் என்கின்ற அறச்சிந்தனையை மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். திருச்செந்தூரின் சிறப்பு பார்த்தாலே சூரசம்ஹாரம். அந்த சூரசம்ஹாரம் என்றால் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இப்பொழுது அந்த கடந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியாகத்தான் வருகிறது. சூரசம்ஹாரம் என்றால், சூரன் என்றால் ஏதோ இங்கே வெளியில் இருக்கக்கூடியவர்கள், நமக்குள்ளே இருக்கிறது. ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் என்று நிறைய சொல்றாங்க. 5 மலங்கள்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு மணி நான் தான் பெரிய அகங்காரம்லாம் இருக்குது. சூரன் என்றால் வெளியில் இருக்கக்கூடிய அரக்கனை அழிப்பதா என்பதாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிக்க வேண்டும், சூரத்தனத்தை அழிக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சம்ஹாரம் தான் வரும். வதம் என்பது வேறா, அழிப்பது என்பது வேறா? மதம் என்றால் அழித்தல், சம்ஹாரிப்பது என்று சம்ஹரிப்பது என்றால் நீக்குவது என்று பொருள். சூரத்தனத்தை நீக்குவது. மதம் என்றால் அழிப்பது. எங்கேயுமே அவர் அழிக்கல, சம்ஹாரம் தான். சூரத்தனத்தை சம்ஹரிப்பது, அதாவது பார்த்தீங்கன்னா அவரை அப்படி மாற்றுகிறார், முழுமையாக அரக்கத்தனத்தை மாற்றுகிறார். என்னத்தை அருள் சக்தியாக மாற்றுகிறார். அரக்கன் வர்றான், அடிக்கணும்னு வரக்கூடிய அரக்கனை மாற்றி, அவன் என்ன உணர்வுகளை மாற்றி தனது கருணை பார்வையை பொழிகிறார். திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா என்ன ஒரு இலக்கிய பாடலை சொல்லுகிறது, நீ கெட்டவனா இருந்தாலும் சரி, நீ திருச்செந்தூருக்கு வந்தீங்கன்னா இறைவனுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்று பாடல்கள் பதிவுகள் புலவர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. நீ என்ன எண்ணத்தோடு இதே மாதிரி திருத்தணிக்கு போனாலும் சரி, நீ எவ்வளவு கொடியவனா இருந்தாலும் சரி, நீ எனக்கு திருத்தணி 365 படிகளை ஏறி வந்துட்டா உனது பாவங்களை எல்லாம் அழிக்கிறேன் என்று அதில் பதிவு இருக்கிறது. எனவே சூரத்தனத்தை அழிக்க வேண்டும், தீய எண்ணங்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் சூரசம்ஹாரத்தின் அடையாளம். ஆனால் ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, இன்றைக்கும் சூரசம்ஹாரம் அடைவருகின்ற போது மக்களுடைய நம்பிக்கை, அது வரைக்கும் இந்த முருகனுடைய சிலையிலே எந்த விதமான வேறும் இருக்காது. சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சமர் செய்தான் என்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சூரசம்ஹாரம் விழா நடைபெறுகிற சூரத்தனத்தை அழிக்கின்ற போது அந்த முருகனுடைய செப்பு திருமேனியானது வியர்ப்பதாக காட்டுகின்றார்கள். உண்மையிலே செம்பு வியர்க்குமால அதெல்லாம் ஆய்வுக்குட்பட வேண்டிய செய்தி. மக்களுடைய உணர்வு அந்த இடத்திலே வேலை செய்கிறது. முருகன் அப்படின்னாலே குழந்தை வடிவம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த குழந்தையா இருக்கக்கூடிய முருகன் எப்படி இந்த திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரத்தை செய்திருப்பார்? பொதுவாக ஒரு செய்தி படிநிலை, வளர்ச்சியினுடைய படிநிலைகள் தான். ஒரு இடத்துல குழந்தை, ஒரு இடத்துல வாலிப பருவம், ஒரு இடத்துல திருமண பருவம் என்று இந்த மனித வளர்ச்சியினுடைய படிநிலைகள் பேசப்படுகின்றது. ஆவினங்குடியில் பார்த்தீங்கன்னா குழந்தை வேளராக காட்டப்படுகிறார். ஒரு இடத்துல குழந்தை கோவித்து கொண்டு பழத்துக்காக கோவித்து கொண்டு மலை நின்ற நிலையை காட்டுகின்றார். காதல் மனம் செய்கின்ற நிலையில் ஒரு பெண்ணை காட்டுகின்றார். போரில் வெற்றி பெற்றதற்கு பரிசாக ஒரு பெண் கிடைக்கிறது. இப்படி என்று அந்த மனித மனத்தில் கூடிய எண்ணங்களை இலக்கியங்களாக தெய்வமாக படைத்து காட்டுகின்றார்கள். எனவே குழந்தை வேலை என்பது நமக்கான குறி. ஒரு இடத்துல குழந்தை, ஒரு இடத்துல தேவசேனாதிபதி, ஒரு இடத்துல கார்த்திகேயன், ஒரு இடத்துல சுப்பிரமணியன், சுப்பிராமணியன், பிராமணர்களுக்கு நல்லவன், அதெல்லாம் கார்த்திகேயன், கார்த்திகை முருகனை எப்படியெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு அதை பற்றி இன்னொரு காணொலியில் கூட விரிவாக பேசலாம். தமிழ் கடவுள் முருகனுக்கு பல பெயர்களை நாம் சூட்டி இருக்கிறோம், இதைவிடம் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எனவே எல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்திதான். ஓர் உருவம் ஓர் நாமம் எல்லாருக்கு 1000 திருநாமம் சொல்லி திருத்தெல்லைன்னு கொட்டோம். இந்த இடத்துல குழந்தையாரு குருவாயூரில் குழந்தையா இருக்காரு, ஒரு இடத்துல ருக்மிணி பாமாவோட இருக்கிற கிருஷ்ணன். இப்படித்தான் மக்களுடைய எண்ண உணர்வுகளை இறைவன் மீது ஏற்றி வழிபடுகிறார்கள். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இதுல நெய் என்பதற்காக தான் நான் அழுத்தி சொன்னேன் ஐயா. இப்ப பஞ்சாமிரதத்துல, பழனி பஞ்சாமிரதத்துல நெய் கலக்கப்படுதா? பொதுவாக பஞ்சாமிர்தம் என்பது 5 பொருட்கள் தான். அதை நீ தெளிவாக குறித்து கொள்ள வேண்டும். 5 பொருட்கள், அதில் நெய் சேர்க்கப்படுவது இல்லை, தேன் தான் சேர்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு தேன் தான் நீண்ட காலத்துக்கான பாதுகாப்பு. நம்ம எல்லோரும் தேன் தன்னோடு சேர்ந்த எதையும் கெடுக்காது, தானும் கெட்டு போகாது. நீங்கள் சுத்தமான தேன் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. எனவே பஞ்சாமிரதத்தில் தேன் தான் சேர்க்கப்படுகின்றது. நீங்கள் தேனையும் நெய்யையும் சரிசமமாக சேர்த்தால் அது விஷமாக மாறிவிடும்.
அதற்காக சொல்லப்பட்ட பழமொழி அந்த பழமொழி. நம்ம இளமை பருவத்தில் ஆ நெய், யானை இல்லது ஆ நெய். ஆமா, எல்லாம் யானை யானைன்னே மாறி போயிடுச்சு. ஆ என்றால் பசு, பசுவினுடைய நெய். இளமை பருவத்தில் அதிகமாக நீ பசுவினுடைய நெய்யை உட்கொண்டால் வயதான காலத்தில் நீ பூவிலிருந்து வரக்கூடிய நெய்யா தேனை சாப்பிட வேண்டி வரும். நெய்யை அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? வியாதி வந்துவிடும். வியாதி வந்தால் எப்படி சரி பண்ணணும்? தேன் தான். சித்த வைத்தியத்தில், நாட்டு மருத்துவத்தில் ஒவ்வொரு பொடிகளோடும் தேனை குழப்பி கொடுக்க சொல்வார்கள். அந்த அடிப்படையில் உருவான பழமொழி தான் ஆனைக்கு, யானை அல்ல, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் என்பதாக சொல்லப்பட்ட பழமொழி. பழனி பஞ்சாமிர்தத்தில் நெய்லாம் சேர்க்கறது இல்லாமா? நெய் அபிஷேகம் என்பது வேறு. நெய் அபிஷேகம் 12 விதமான அபிஷேகங்களில் பழனியில் 12 அபிஷேகங்கள் குறிப்பிட்ட இலக்கியம் காட்டுகிறது. நெய் அங்கு செய்யப்படுவதாக காட்டப்படவில்லை. ஒருவேளை செய்தாலும் அடியவனுடைய சிற்றறிவுக்கு தெரியவில்லை. ஆனால் நெய் என்பது ஐயனுக்கு, ஐயப்பனுக்கு, ஐயனாருக்கு உகந்த அபிஷேகமாக நெய் காட்டப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே அபிஷேகம் பண்ணுகின்ற போது நெய் பண்ணதுக்கப்புறம் தேனை பண்ண மாட்டாங்க, இல்லை தேன் பண்ணதுக்கப்புறம் நெய் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பிறகு வேறு பொருட்களை செய்துவிட்டு அதுக்கு பிறகுதான் செய்வார்கள். ஏனால் 2 சரிசமமான அளவில் சேர்க்கின்ற போது அது விடமாக மாறிவிடும். எனவே பஞ்சாமிர்தத்தில் நெய் சேர்க்கப்படுவதில்லை, தேன் தான் சேர்க்கப்படும். திருப்பரங்குன்றம் தான்